வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது பக்தி பொது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்த ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிஜேபியினுடைய ஆண்டு கொண்டிருக்கிற இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பிஜேபியினுடைய கொள்கை ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயம்னா ராமராஜ்யம் அமைப்போம். நாங்கள் ராமராஜ்யம்னா என்ன? எல்லோருக்கும் எல்லாமே, அதான் கணக்கு. அது குறிப்பாக பெண்கள் நீதிகளை காக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆண்கள் எல்லாமே கலந்த ஒரு விஷயம். அப்படிங்கிற பட்சத்துல மனிதர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோருக்கும் எல்லாமே, அதுல குறிப்பா பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ராமர் கவனமாக இருந்தார். அப்படிங்கிற கொள்கையின் வெளிப்பாடா அவர்கள் தன்னுடைய கொள்கை சொல்றாங்க. எப்படின்னா, நாங்கள் ராமராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பில்கிஸ் பானு வகையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்திய மக்களாகிய நம்ம ரொம்ப சீர்தூர்த்தி பார்க்கக்கூடிய விஷயம். அப்ப தெரியும் பிஜேபி எந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னதை ஃப்ராடா இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஃப்ராடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. இந்திய ஒரு உச்ச நீதிமன்ற வரலாற்றுல இந்த அளவுக்கு ஒரு ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தை எங்க ஒரு விஷயத்திலுமே உச்ச நீதிமன்றம் உபயோகப்படுத்தவே, அந்த அளவுக்கு எங்களையே நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமா அந்த வார்த்தையை பிஜேபி அரசை நோக்கி, குஜராத் அரசை நோக்கியும் சொல்லி இருக்கிறது. அப்படிங்கிறதுதான் மிக கேவலமான ஒரு விஷயம். ராமராஜ்யம் அமைப்போம். இந்த ஜனவரி 2022 ராமர் கோவில் திறப்பு விழா, கும்பாபிஷேகம். அதுலேயே பல பிரச்சனைகள். 1400 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. 4 கோடி போதும் அந்த கோவில் கட்டுறதுக்கு. மற்ற ஃப்ராடு தரம் பண்ணிட்டாங்க. 1396 கோடி ஃப்ராடு தரம் பண்ணிட்டாங்க, மோசடி பண்ணி விட்டார்கள் கூட. அங்க இருக்கு அவங்களுக்கு கூட இந்து மகா சபை கான்செப்ட்ல ஒரு குற்றச்சாட்டு போயிடுச்சு. இதையெல்லாம் விட ராமர் முதல் 1948 அந்த பாபர் மசூதிக்குள்ள செவரேறி குதித்து உள்ளே வைத்த அந்த சிலை இப்ப கிடையாது. ராம் லாலா அப்படிங்கிற அந்த குழந்தை ராமர் சிலை கிடையாது. இப்ப இருக்கிற வேறு சிலை, அதுதான் எங்களுக்கு வேணும் சொல்லிட்டு பூரி சங்கராச்சாரியர் ஒரு பக்கம் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்கிறார். ராமர் கோவில் திறப்புலாக நான் வரமாட்டேன். ராமர் கோவில் திறந்ததுக்கு பின்னால் அடுத்த நாள் வரும், அதுக்கு முந்தைய நாட்கள் வரும். மற்றபடி ராமர் திறப்புல நான் வரமாட்டேன். ஏன்னு கேட்டா, ராமர் கோவில்ங்கிறது சாஸ்திரப்படி கரெக்டா பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். ஆமா, பிற்போக்கு மக்கள், மற்றபடி கீழ் இருக்கக்கூடிய கீழ் ஜாதி மக்கள் அவங்களுடைய கை படக்கூடாது. அதாவது மோடியோட கை படக்கூடாது அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இது கூட உச்ச நீதிமன்றம் இப்ப வீசியிருக்க சாட்டை அடி விட மிக பகிரங்கமான ஒரு சாட்டை. பூரி சங்கராச்சாரியர்கள் ஏன் அவர் மேல கோர்ட்ல கேஸ் போடலாம், மற்றபடி அவர் தடையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமே. அவரு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிராமணியம் நான் பிராமணியம் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பிற்படுத்தப்பட்ட மக்கள், மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கான்செப்ட்ல அவர் வந்துட்டார் இன்னைக்கு. அதன் அடிப்படையில ராமர் கோவில் அந்த திறப்புல யாரை கேட்டு அந்த டேட்டா பிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறார் பூரி சங்கராச்சாரி. யாரை கேட்டு பிக்ஸ் பண்ணீங்க? அந்த ராம் லாலா அப்படிங்கிற அந்த சிலை எங்க போச்சு? நீங்களும் உங்க சௌரியத்துக்கு ஒரு சிலையை வச்சா நான் கும்பிட்டு விட முடியுமா? அதனால நான் திறப்பு விழாவுக்கு வரமாட்டேன். திறப்பு விழாவுக்கு முந்த நாள் வருவேன், இல்லை பிந்த நாள் வருவேன். மோடியோடைய கை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கை அதை படவே கூடாது. அவர் பிராமணரா அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு பகிரமான ஒரு கேள்வி போயிட்டு. அதுக்கெல்லாம் இது பிஜேபி அரசு என்ன பதில் இருக்கு? இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உச்ச நீதிமன்றம் ஓப்பனா சொல்லிட்டாங்க, பில்கிஸ் பானு வகையில். ஆமா, பிஜேபி ஒரு ஃப்ராடு, முடிஞ்சு போச்சு. கரெக்டா சொல்லிட்டாங்க. மத்திய அரசு உச்ச நீதிமன்றமாக எங்களை ஏமாற்றி விட்டது. குஜராத் அரசு அதே மாதிரி சேர்ந்து, குஜராத் அரசும் மத்திய அரசும் எங்களை ஏமாற்றி விட்டது. நன்னடத்தின் காரணமாக அந்த விடுதலை செய்யப்பட்ட பில்கிஸ் பானு வகையில் குற்றவாளிகள் மீண்டும் சரணடையணும் அப்படின்ட்டாங்க. 2 வாரத்தை டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது கோப்புகளை மறைத்து விட்டார்கள், திருத்தி விட்டார்கள், பகிரங்கமாக எங்களை ஏற்றி விட்டார்கள். கோப்புகளை கேட்டால் கோப்புகளை எங்கள்கிட்ட நாங்கள் காட்ட விருப்பம் விருப்பமில்லைங்கிற அளவு சொல்லக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் அவ்வளோ கேவலமாக போய்விட்டதா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி
அதே நேரத்தில் வந்து மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற உச்சநீதிமன்றம் உஷாராயிட்டாங்க. அப்ப நீங்க ஏதோ ஒன்று மறைச்சிருக்கிறீங்க, அது ரகசியங்கள் இருக்கு, அதை காட்டுங்க. அப்போ ஓகே, அப்போ 11 குற்றவாளி கொண்டு வந்துரு, எங்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடும், 2 வாரத்தில் கோர்ட்ல சரண்டர் ஆயிடும். ஆமா, இந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடியவங்க நாளைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஜெயிச்சு வந்தா 10 வருஷமாவே ராமராஜ்யம் இல்லைங்கிற இந்த ஒரு பில்கிஸ் பாண்டவையா தெரிஞ்சு போச்சு. 10 வருஷமா இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு கேவலமான முறையில், குறிப்பாக இந்து மக்களுக்கும் அவர் எந்த அளவுக்கு இந்த பொது சிவில் சட்ட வகையில் அவர் ஒடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதில் அவர் என்பிஆர் என்ஆர்சி கூட போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே பூமி, ஒரே நாடு ஒரே இந்தியா, ஒரே நாடு ஒரே பூமி, இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் எப்படி இவர்களால் ராமராஜ்யத்தை ஒழுங்கா நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம் சுட்டா தெரிஞ்சு போச்சு. 2024 நாடாளுமன்றத்தில் கட்டாயமாக எந்த கட்சியெல்லாம் வர வேண்டும், பிஜேபி கட்டாயமாக வந்தால் இவரால் எவ்வாறு ராமராஜ்யத்தை நிறைவேற்ற முடியும், கட்டாயம் வரக்கூடாத ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு பிஜேபி பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிற பகிரங்கமான உண்மை. பில்கிஸ் பானு வகையில அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய தீர்ப்பின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து ரொம்ப இந்திய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆமா, குறிப்பாக பில்கிஸ் பானு போன்ற இஸ்லாமிய மக்கள் மனதில் வந்து அற்புதமான ஒரு தேனை வார்த்திருக்கிறது, பாலை வார்த்திருக்கிறது அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்டவர்களால் வந்து ராமராஜ்யத்தை எவ்வாறு நிறுவ முடியும்? ராமர் என்பவர் உண்மையிலே வந்து அவர் நீதிய அரசர், ஆமா, காட்டுக்கு சென்றவர், மற்றபடி வந்து பலவிதமா அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருந்தாலுமே கூட அவருடைய ஆட்சி காலத்தை நாங்கள் காட்டுவோம், எங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படிங்கும் போதுல பெண்கள் குறிப்பாக பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறப்ப பில்கிஸ் பானுவுக்கு இவர் எவ்வாறு துரோகம் செய்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் பலவிதமான பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், தமிழ்நாட்டை பொறுத்த காயத்ரி ரக முரால் போகுது, மற்றபடி ஏகப்பட்ட பெண்கள் இன்று வந்து பாஜகவில் இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு தர்ணா போராட்டங்கள் மற்றபடி போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த கட்சிக்குள்ள வந்து ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சொல்றது இன்னைக்கும் பல தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் வகையில போராடிட்டு இருக்காங்க பெண்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவருக்கு எவ்வாறு வந்து பெண்கள் வகையில நீதியாக நடந்து கொள்ள முடியும்? இல்ல, ராமராஜ்யத்தை நாங்க அமைப்போம், ராமராஜ்யத்தை நாங்க அமைப்போம்னா ராமர் வழங்கிய ஒரு தீர்ப்பாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நீங்க ராமராஜ்யத்தை அமைங்க, அது என்னங்க தெரிஞ்சு போச்சு இந்த பில்கிஸ் பானு வகையில. ஆக பில்கிஸ் பானு வகையில கிடைத்த நீதி என்பது உண்மையிலேயே ராமர் கொடுத்த நீதியாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு பகிரங்கமா இந்தியா இருக்கு. அவங்கதான் சொல்றாங்க ராமர் என்பது நீதியானவர், பெண்களுக்கு பாதுகாப்பானவர். அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் அந்த பில்கிஸ் பானு வகையில. அப்படிதான் நம்ம பார்க்கணும். பிஜேபி வகையில பெண்களுக்கு எந்த அளவுக்கு பகிரங்கமான ஒரு அநீதி இழைக்கப்பட்டதோ, ராமர் வகையில் எந்த அளவுக்கு நீதி இழைக்கப்பட வேண்டுமோ அது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக கிடைத்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிஜேபி அரசு எவ்வாறு ராமராஜ்யத்தை நிறுவ முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடுத்தனமாக நடந்து கொண்டார்கள் அப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா இவர்கள்லாம் வந்து ராஜினாமா செய்யப்பட வேண்டியவர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு எண்ணம் தான் இந்திய மக்களோடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. குஜராத் அரசும் மத்திய அரசும் சேர்ந்து, அதாவது இந்த பில்கிஸ் பானு சம்பந்தப்பட்டவை எங்கு அந்த இது விசாரணை நடந்து மகாராஷ்டிரா மாநில கூட நடந்தது, குற்றம் நடந்த குஜராத் கோர்ட்ல. அப்படிங்கும் போதுல மகாராஷ்டிரா மாநிலத்தின் தீர்ப்பின் வெளிப்பாடா குஜராத் மாநிலம் எவ்வாறு வந்து அது நீதிபதிகளை இதை குற்றவாளிகளை 11 குற்றவாளிகளை விடுவிக்க முடியும், அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய. எந்த அளவுக்கு அந்த குஜராத் அரசு மத்திய அரசு இருவரும் சேர்ந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு மகாராஷ்டிரா அரசோடு போராடி இருப்பார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்கு. அப்ப மகாராஷ்டிரா அரசின் அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டையும் ஒரு ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற பகிரங்கம். உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடியவங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய உள்நாட்டு கோர்ட்டை ஏமாற்ற முடியாத என்ன பகிரங்கமான உண்மையின் வெளிப்பாடு.
இப்படிப்பட்டவர்கள் எப்படி ராமராஜ்யத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கே அவங்க உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட எதிர்ப்புகள். இன்னும் சில பேர் சொன்னாங்க 50% தான் கட்டி முடிச்சிருக்காங்க ராமர் கோயில், அதுக்குள்ள இவர்களுக்கு திறக்க என்ன அவசரம் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா இந்திய அளவுக்கு போயிடுச்சு. அவங்க நினைச்சிட்டாங்க ராமர் கோயிலை திறந்துட்டா போதும், இந்துக்களுக்கு ஆதரவா பல ஒரு நிலைப்பாடை எடுத்தா போதும், நமக்கு வந்து 32% அப்படிங்கிற சதவீதம் 50% மாறிடும் அப்படின்னு வந்து இந்த பாஜக அரசு நினைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மண்ணு விழுந்து விட்டது அப்படிங்கிற பகிரங்கமான ஒண்ணு. ஆமா, செருப்படி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். என்ன பண்றது, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால நம்ம மரியாதையாக பேசக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். சரியான அடி, ஆமா, சாட்டை அடி, கன்னத்தில் அரைந்தால் கூட இன்னைக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து இன்னைக்கு பிஜேபி நோக்கி பகிரங்கமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு என்பது வந்து உண்மையிலே வந்து உடை நடுங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படிப்பட்டவரை எவ்வாறு ராமராஜ்யத்தை நிறுவ முடியும்? கட்டாயமாக முடியாது. வரும் காலத்துல வந்து இந்த ஒரு கட்சி வந்து இந்திய நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு வந்துருச்சு. இந்து மக்களை வந்து ஏதாவது வகையில மூளை செலவை செய்து அவரை ஓட்டு போட வச்சிருவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆயுதம் ராமர் கோவில் திறப்பு, அதுக்கு தான் அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த 10 வருஷத்துல என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே கிடையாது. ராமர் கோயிலை மட்டும் திறந்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ன செய்தாங்க, என்ன செய்து விட்டாங்க? ஒண்ணுமே கிடையாது. ராமர் கோயிலை திறந்திருக்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு 2024 நாடாளுமன்றம் ராமர் கோயிலை திறந்துட்டோம், ராமர் கோயிலை திறந்துட்டோம், இஸ்லாமியர்கள் நாங்க ஒடுக்குவோம், என்பிஆர் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் கொண்டு வந்துடுவாங்க மார்ச் மாசம். அந்த அதுல் மிஸ்ரா அப்படிங்கிற அந்த அஜய் மிஸ்ரா அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க, மார்ச்ல வந்து நாங்கள் என்பிஆர் என்ஆர்சியை கொண்டு வரேன். ஓகே, அதுல வந்து இந்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, சீக்கிய மதத்தை சொல்லப்பட்டிருக்குது, நாடு கடந்து வந்த புத்த மதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, மற்ற எல்லா சில மக்களெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்களெல்லாம் வந்து குடியுரிமை சட்டத்தின் கீழே வந்து இந்திய நாட்டின் குடியுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கு. இஸ்லாமியர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா, கிறிஸ்துவர் சேர்க்கப்பட்டிருக்காங்க, இஸ்லாமத்தையா விட்டீங்க. இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் எதிரான பிரச்சாரங்கள் கொண்டு வந்து அதோட வந்து ராமர் கோவிலை திறந்துட்டு அப்படின்னா மக்கள் எல்லாம் வந்து 140 கோடி மக்கள் இந்தியாவில் வந்து நமக்கு ஓட்டு போட்டு விடுவாங்க. அவருடைய டார்கெட் வந்து 400, மினிமம் 300 வந்துடணும். ஆனா அவருடைய ஒரு விஜயத்துல அவங்க வளர்ந்து விட்ட கட்சி இருக்கக்கூடிய 250 கன்ஃபார்மா வந்துடுவாங்கிற ஒரு கணிப்பின் வெளிப்பாட போயிட்டு, ஆனா 300 வந்துவிடக்கூடாது என்பதுல காங்கிரஸ் ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்கு. இந்த பாருங்க, ராகுல் காந்தி கூட இதன் வகையில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டு இருக்கிறார். ஆமா, குற்றவாளியின் நண்பன் யார் என்பது தெரிந்து விட்டது, முடிந்து போச்சு. புரியுதுங்களா? குற்றவாளியின் நண்பன் யாருக்கு தெரிந்து விட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமா ராகுல் காந்தியை சொல்லிட்டார். உண்மையிலே கேவலமான ஒரு விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். அந்த சட்டத்திற்கு முன்னால் அனுதாபத்திற்கு இரக்கத்திற்கு என்ன வெளிப்பாடு இருக்கு? இப்படிப்பட்டவரை எவ்வாறு ராம ராஜ்யத்தை நிறுவ முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்குல்ல. ராமர் வந்து எந்த அளவுக்கு நீதியாக நடந்தார்கள், தன் மனைவியின் மேல் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்பாடு சீதை தீக்குளித்தாள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து பில்கிஸ் பானு வகையில வந்து யார் தீக்குளிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? தீக்குளிக்கக்கூடிய அளவுக்குள்ள தீயினால் சுட்டெரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு. அதன் அடிப்படையில வந்து ராம ராஜ்யத்தை இவர் எவ்வாறு நிறுவ முடியும்? கட்டாயமாக முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆமாம், இதை வந்து 140 கோடி இந்திய மக்களை உணர வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமாக இப்படிப்பட்ட பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள கும்பல், மதவாத கும்பல் ஆட்சியை பிடித்து விடக்கூடாது என்பதால் ரொம்ப கங்கணம் கட்டி இறங்க வேண்டும் என்பதுதான் இந்த பில்கிஸ் பானு வகையும் மற்றபடி ராம ராஜ்யம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை என்பதுதான் பகிரங்கமான ஒரு இன்றைய நிலைப்பாடு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.